என் கூட உங்கள் மத்தியிலே சாட்சியாக நிறுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் என் தேவன் பாதுகாத்தார். ஒவ்வொரு நாளும் போக்கையும் வரத்தையும் மாத்திரமில்லை, எல்லா தேவைகளையும் சந்தித்து இம்பட்ட சரீர சுக பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உங்களுக்கு முன்பாக சாட்சியாகவும் நிறுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை அன்று அதை வழக்கமாக ராத்திரியே என் கால் ரொம்ப வலி தாங்க முடியாமல் ஒரு மாதிரி, அதாவது குத்தல் எடுத்த மாதிரி இருந்தது. ஒரு கால் நைட்டில் வந்துட்டு நீட்டின கால் அப்படியே நீட்டின மாதிரியாகவே இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் தாமே அன்றைக்கு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் இங்கே வந்துட்டு ஜெபத்துக்கு வரும்போது பாஸ்டம்மா எனக்கு என் கால் மீது உன் கரங்களை வைத்து எனக்கு ஜெபிங்க, அப்போது எனக்கு வந்துட்டு என் காலில் இருக்கிற அந்த வலி வேதனைலாம் மாறும்னு சொல்லி ஜெபித்த போது பாஸ்டம்மா அவருடைய கரத்தை வைத்து என் கால்களிலே ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என் கால்களில் அந்த குத்தல் இல்லாமல் இதை இன்றைக்கு சாட்சியாக நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமில்லை, நேற்றைய தினத்தில் ஊழியத்திற்கு போவதற்கும் கர்த்தர் கிருபை செய்தார். என்னென்னா அந்த கால் வலியிலே எப்படி நம்ம போகிறதுன்னு இருந்து, ஆனாலும் என் அருமை ஆண்டவர் அந்த ஊழியத்தில் கர்த்தர் என்னையும் ஆண்டவரே அதை பங்கு பெற கர்த்தர் கிருபை செய்தார். என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக அந்த ஊழியம் ஒரு விசேஷித்த ஊழியமாக இருந்தது. என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதாவது எங்கள் அப்பா நம்முடைய ஊழியக்காரர் போன போது நான் போகலை, அதுக்கு முந்தின இதில் தான் நம்முடைய ஊழியக்காரர் எங்களோடு கூட வந்து ஊழியத்தை செய்ய முடியாத அற்புதமான ஊழியத்தை செய்து வர கர்த்தர் கிருபை செய்தார். அந்நாளிலே அதிகமான சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன வேணும், அதாவது ஊழியம் முடிஞ்சு திரும்பி வரும்போது என்ன வேணும் அப்படியெல்லாம் கேட்டு எங்களை அற்புதமாய் அந்த ஊழியத்தை நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் நேற்றைய தினத்தில் நடந்த ஊழியத்தை எங்களை கூட என் தகப்பன் இல்லாவிட்டாலும் இன்னொரு சகோதரனை அந்த ஊழிய பாதையில் கொண்டு வந்து நிறுத்தினார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதாவது நம்ம ஆராதனைக்கு தொடங்கும் போது அருமையான பாஸ்டர் சொன்னது போல் 10 பேர் நன்மையை பெற்றவர்கள், ஒருத்தர் மாத்திரம் வந்தார், மீதி எங்கே என்று கேட்டது போல் அங்கே வந்துட்டு அநேகர் பேருக்கு, அதாவது 100 குழந்தைகளுக்கு மேலே இருக்கும், 100 குழந்தைங்களுக்கு மேலே கொடுக்க வேண்டிய நன்மையை செய்தோம். அது மாத்திரமில்லை, 50-60 தாய்மார்கள் இருக்கும், அவர்களுக்கு வேண்டியதான நன்மையும் செய்யக்கூடிய கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல் நான் ராத்திரியில் மாத்திரமில்லை, காலையில் வரும்போது கூட இப்படி தான் ஜெபிச்சுட்டு வந்தேன். ஆண்டவரே 100 குழந்தைக்கு மேலே ஆண்டவரே அந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ள உம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்தோம். அதை அவர்கள் ஆண்டவரே அனுபவிக்கும் போது ஒருத்தர் மாத்திரம், ஒரே ஒரு ஆள், ஒரே ஒரு ஆத்துமா, என் அருமை ஆண்டவர் ஏசப்பா இந்த ஆகாரத்தை நீ தந்திரே உமக்கு நன்றி என்று சொல்லி நீண்ட நாட்கள் பிற்பாடு என் அருமை ஆண்டவர் நிச்சயமாக உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது நீண்ட நாட்கள் பிற்பாடு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னோனமாக அந்த குடும்பம் அந்த பிள்ளையின் நிமித்தம், அல்லேலூயா, ஆமாம் ஆண்டவரே, அந்த பிள்ளையின் நிமித்தம் அந்த ஆகாரத்தை உண்டு நிமித்தம் அவர்கள் ஒரு நாளே உண்மை அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அடிமை ஜெபித்துட்டு கடந்து வந்தேன். அதே வார்த்தை தான் பாஸ்டர் இங்கே வந்துட்டு அதே வார்த்தை சொல்லும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த அரவா பக்கத்தில் ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்தி தருவார் என்று விசுவாசத்தோடு அந்த ஊழியத்தை ஆண்டவர் கடன் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். வருகிற நாட்களில் அதாவது சந்தோஷமாகவும் சமாதானமாகவும், அது மாத்திரமல்ல மிகுந்த ஆனந்தத்தோடு, ஆமாண்டவரே, முகமலர்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை என் அருமை ஆண்டவர் அந்த ஊழியத்தில் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். போன அத்தனை பேரும் ஒருவருக்கும் ஆண்டவரை முறுமுறுப்போ சலசலப்போ எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடிக்கு அந்த ஊழியம் வளர வேண்டும். அந்த இடத்துல தேவ நாமம் மகிம்படும். அந்த இடத்துல ஒரு கூட்டம் மக்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமாண்டவரே, எங்கள் அப்பா எங்களோடு கூட வந்தார். ஆமாண்டவரே, ஊழியக்காரர் எங்களோடு கூட இல்லாவிட்டாலும் ஆமாண்டு ஒரு ஊழியக்காரரை போல ஒருத்தரை ஆயத்தப்படுத்தி எங்களோடு கூட வந்து எங்களையும் நேசிக்க, அல்லேலூயா, ஆமாண்டு ஒவ்வொருவரோடு கூட நேசித்தார், ஒவ்வொருவரோடு கேட்டு விசாரித்தார். அந்த இடத்துல விசாரிக்கும் போது எங்கள் அப்பா வந்து விசாரிக்கிற மாதிரியே இருந்தது. நாங்கள் அவர்கிட்டையும் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஐயா அப்படிதான் ஒவ்வொருத்துக்கும் உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, ஒவ்வொருவரையும் விசாரித்தார். அதே போல் எங்கள் ஐயாவை விசாரிக்கிறது போல நீங்களும் விசாரித்தபடினால் உங்களை இந்த இடத்துல
ஆயத்தமாய் கொடுத்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியாய் அந்த ஊழியத்தில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாம் இந்த சிறிய சாட்சியை ஆசீர்வதிப்பார்.